அஸ்பாப். அந்த ரிஸ்கை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவனால் மட்டுமே முடியும். ஆகவே நீங்கள் ஏன் அடுத்தவனின் கையில் எதிர்பார்க்கிறீர்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறார். உலகத்திற்கெல்லாம் ரிஸ்கை அவன் கொண்டு போய் சேர்ப்பதை போல நீங்கள் அல்லாஹ்வின் மீது நீங்கள் ரிஸ்கை கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தருவார். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பிற்கும் அல்லாஹ் ரிஸ்கிற்கு பொறுப்பேற்றிருக்கிறார். ஆகவே நாம் மனிதனுடைய கையிலே அந்த ரிஸ்கை எதிர்பார்க்க கூடாது. ஒருத்தரை காக்கா பிடிச்சா தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஆக தப்பு. எவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கட்டுமே, அவர்களுடைய கையில் கொடுத்தது அல்லாஹ் தானே. நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. இவர் இருந்தா நமக்கு கிடைக்காம போயிருமோ, அல்லது இவரை நம்ம விலக்கிட்டோம்னா நமக்கு நிறைய கிடைச்சிருமோ என்றெல்லாம் ரிஸ்கிலே தப்பு கணக்கு போட்டு விடுகிறார்கள். அன்பானவர்களே, நமக்கான ரிஸ்க் முடிவு செய்யப்பட்டு விட்டது. இவ்வளவுதான் உங்களுக்கு என்பது நீங்கள் என்னதான் உருண்டு பிறண்டாலும் ஏமாற்றினாலும் அடுத்தவனை அடித்து பிடித்தாலும் உங்களுக்கு அல்லாஹ் குறித்த ரிஸ்கை தாண்டி ஒரு பருக்கையை கூட நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாது. முஸ்லிம்கள் ரிஸ்கின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனென்றால் அதனால்தான் அல்லாஹ் ரிஸ்கை தன் கையிலேயே வைத்திருக்கிறார். ஹலாலிலேயும் நமக்கு அதை வச்சிருக்கான், ஹராமிலேயும் வச்சிருக்கான். நல்ல கவனத்துல வைக்கணும். ஒருத்தர் ஹலால்ல போனாருன்னா அவருக்கு இவ்வளவுதான் கிடைக்குன்னா அவ்வளவுதான் கிடைக்கும். சில பேர் ஹராம்ல போவாங்க, நமக்கு சீக்கிரமா வீடு கட்டிடலாம், கார் வாங்கிடலாம், செட்டில் ஆயிடலாம். நீங்க ஹலால்ல என்ன கிடைக்கணுமோ அதே தான் அல்லாஹ் ஹராமிலையும் வச்சிருப்பான். நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பது உங்கள் பொறுப்பு. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஹலாலா சம்பாதிச்சா அந்த காசு கிடைக்கும் இருந்தா நீங்க ஹலாலில் கை வைத்தால் அந்த 1000 ரூபாய் கிடைக்கும். இல்ல நமக்கு நிறைய கிடைக்கணும் ஹராம்ல போடலாம்னு சொன்னா உங்களுக்கு அதே 1000 ரூபாய் தான் கிடைக்கும். ஏன்னா திருக்குர்ஆன்ல நிறைய இடங்கள் இந்த வசனங்கள்ல வருது, அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டார். நீங்கள் ஹலாலை தேர்வு செய்கிறீர்களா ஹராமை தேர்வு செய்கிறீர்களா அது உங்கள் பொறுப்பு. அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை ஒட்டகத்தை ஏற்றிட்டு வந்தாங்க, குதிரையில வந்தாங்க. குதிரையில வந்தவங்க ஒரு இடத்துல தொழுகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டு மாதிரி உள்ள ஏரியா, அந்த ஏரியாவில் குதிரையை கட்டி போடுறதுக்கு இடம் இல்லை, தொழுகணும். கடைசியில் ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட சொன்னாங்க, குதிரையை பார்த்துக்கப்பா, குதிரையை கவனிச்சுக்க, நான் தொழுதுட்டு வந்துடுறேன், வந்து உனக்கு நான் ஏதாவது ஹதியா தர்றேன்னு சொன்னார். அவன் சரின்னு சொல்லிட்டு குதிரையை பார்த்துக்கிறேன்ட்டான். உள்ள போன அறிவது எல்லாருக்கும் கொஞ்சம் தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுக முடிச்சு வெளியே வந்ததுக்கு பிறகு பார்த்தா குதிரை நிக்குது. ஆனா குதிரையில மேல கட்டியிருப்பாங்கல்ல இந்த தடவாள ஜாமான்கள்லாம், இந்த தோள்களால் உட்காருவதற்கு பெல்ட்டு, இதெல்லாம் தோல்ல செஞ்சது. அவன் யோசிச்சு பார்த்தான், நீ என்ன இவர் வந்து தொழுதுட்டு என்னத்தை கொடுத்துட போறாரு. ஆகவே குதிரையில இருக்கக்கூடியதெல்லாம் கலட்டிட்டு போயிட்டான். ஏன்னா நமக்கு திடீர்னு இது கிடைச்ச நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு கலட்டிட்டு போயிட்டான். அலிரதியெல்லாம் வந்து பார்த்தாங்க, வெறும் மொட்டை குதிரை தான் நிக்குது. மேல இருக்கக்கூடிய அந்த எந்த ஜாமானுமே, அந்த குதிரையுடைய எந்த ஜாமானுமே இல்லை. அந்த கடிவாளம், அந்த தோள்களால் ஆனது எதுவுமே இல்லை. அலிரதியெல்லாம் பார்த்தாங்க. சரி, கடைசியில புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா உலகத்துல பெரிய அறிவாளி. சரி, நமக்கு பாத்தியா ஓதிட்டான் போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கடைசியில அது சந்தை தான், அது எல்லாம் கடத்தெருவு தான். ஆகவே அப்போதெல்லாம் குதிரைக்கு தேவையான ஜாமான்கள்லாம் அங்கே வச்சிருப்பாங்க. ஆகவே அந்த சந்தையில அந்த குதிரைக்கு தேவையான ஜாமான் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டே வந்தாங்க. ஒரு கடையில அலி ரலியல்லாஹுடைய குதிரைக்கு உண்டான அதே ஜாமான் அந்த கடையில இருக்கு. எடுத்துட்டு வந்தவன் அங்க வித்துட்டு போயிட்டான். அதே கடையில வித்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டான். அலி ரலியல்லாஹு பார்த்தாங்க, பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, இது ஏன் ஜாமான்னு கேட்க முடியாது, ஏன்னா அவர் வியாபாரி. வந்தவர் சொன்னாங்க, இந்த ஜாமான் வேணும் எடுத்துக்குங்க, இவ்வளவு திருகம் காசை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த பொருளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட வித்தான்ல, அவன் எவ்வளவுக்கு வித்தான்? காசு அவங்க கேட்ட காசு கொடுத்துட்டாங்க. 5 திருகம் கொடுத்தாங்க. 5 திருகத்தை கொடுத்து அவர் ஜாமானவே வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு கடைக்காரன் திரும்ப கேட்டாங்க, இந்த ஜாமா ஒருத்தர் கொண்டு வந்து உங்கள்கிட்ட வித்திருப்போம், ஏன்னா அது அவர் ஜாமான், அவன் எவ்வளவுக்கு வித்தான்? அவர் சொன்னாரு, 2 திருகத்துக்கு வித்தான். 2 திருகத்துக்கு. அலி ரலியல்லாஹு அப்பதான் சொன்னாங்களாமா, அவன் குதிரையை பாதுகாத்து முடிச்சிருந்தா நான் தொழுதுட்டு வந்து அவனுக்கு அதே 2 திருகம் தரலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் ஹராமுல கை வச்சு அந்த 2 திருகத்தை சம்பாரிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு. உண்மை இதுதான், ரிஸ்க்ல இதுதான் நடந்துட்டு இருக்கு.
நம்ம இதுல போய் விழுந்தோம்னா ஹலால்ல நமக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், ஹராம்ல நம்ம போனா நமக்கு நிறைய சம்பாரிச்சு ஒரு செட்டில் ஆயிரலாம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா? ஒருபோதும் அது உங்களுடைய தவறான தப்பு கணக்கு. அல்லாஹ் நமக்கு நாடியது ஹலாலிலேயும் அதே தான் வைத்திருப்பான், ஹராமிலேயும் அதை தான் வைத்திருப்பான். மனிதன் கொஞ்சம் அவசரப்பட்டு ஹராமை தொடுகிற போது நமக்கான ஹலாலின் வாசல் அடிபட்டு போய் விடுகிறது. குர்ஆனில நாடியவர்களுக்கு அல்லாஹ் விசாலமாக கொடுப்பான், சில பேருக்கு குறைச்சிருவான்னு வருது. ஏன் ரிஸ்க் குறையுது அப்படிங்கிறதுக்கு தப்சீர்ல ஒரு 5-6 காரணம் எழுதுறாங்க.